Hi guys, welcome back to Vijay Nimu channel. Use your headphones for better experience. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற படம் 2024ல ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் சர்வைவல் டிராமாவா இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன த வைல்ட் ரோபாட். 2016ல பீட்டர் பிரவுன் எழுதின த வைல்ட் ரோபாட்ங்கிற புக்கை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த ரோபோவோட பேர் தான் ராசம் 7134. சுருக்கமா ராஸ். யூனிவர்சல் டைனமிக்ஸ்ங்கிற ஒரு கம்பெனி மனிதர்களின் தேவைக்காக ரோபோக்களை தயார் பண்ணி விற்கிறாங்க. அதுல ஒரு ரோபோ சூழ்நிலை காரணமா மனித நடமாட்டமே இல்லாத விலங்குகள் மட்டும் இருக்கிற ஒரு காட்டுப்பகுதிக்கு வந்துடுது. ஸோ இந்த காட்டு விலங்குகள் ரோபோவை பார்த்து பயப்படுது. ரோபோவுக்கோ தன்னை வாங்கினது யாரு, தனக்கான வேலை என்னன்னு புரியல. இதுக்கு நடுவில் ஒரு குட்டி வார்த்தை இந்த ரோபோ தான் வளர்த்தாகணுங்கிற சூழ்நிலையும் உருவாகுது. ஸோ இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்தோட மீதி கதை. படத்தில் இந்த ரோபோவுக்காக ஒரு லேடி தான் வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடிப்படையிலேயே இந்த ரோபோவை ஒரு பெண்ணாக தான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கணும், கிடைச்ச விஷயங்களை வச்சு நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், நம்மக்கிட்ட குறைகளே இருந்தாலும் அதை தாண்டி முயற்சி பண்ணி ஜெயிக்கணும்னு சின்ன குழந்தைங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதே நேரம் ஒரு குழந்தையை வளர்க்குறதுல இருக்கிற சிரமங்கள், அதுக்காக நம்ம செய்ய வேண்டிய தியாகங்கள், ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு கஷ்டமாகவே இருந்தாலும் அந்த குழந்தைய தனியாக விட பழகணும்னு பெரியவங்களுக்காகவும் ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. சரி வாங்க படத்தை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது விஜய் நிமோ சேனல், உலக சினிமா நம்ம தமிழ்ல. படத்தோட ஆரம்பத்தில் கடுமையான இடிமழையுடன் கூடிய ஒரு புயலை காட்டுறாங்க. அந்த புயலில் சிக்கின ஒரு புது ரோபோ மனித நடமாட்டமே இல்லாத ஒரு காட்டுத்தீவில் கரை ஒதுங்கி இருக்கு. அங்கே இருந்த நீர்நாய்களில் ஒன்று எதேச்சையா இந்த ரோபோவை ஆன் பண்ணிட அந்த ரோபோவும் கண் முழிச்சு பார்க்குது. ஹாய், என் பேரு ராசம் 7134. என்ன வாங்கினதுக்கு நன்றி, உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு கேட்க கடல் அலையில மாட்டிக்க வந்துருது. அடுத்த ஆளை தன்னை விட பெருசா வர்றதை பார்த்த ரோபோ பக்கத்துல இருந்த மலை மேலே ஏறி தப்பிக்க பார்க்குது. ஆனா முடியாம கீழே விழுந்துருது. ஒரு நண்டு பக்கவாட்டில் மேலே ஏறி போறதை பார்த்த ராசம் தன்னோட உடம்பையும் அந்த ஷேப்புக்கு மாத்திக்கிட்டு ரொம்ப ஈஸியா மேலே ஏறி வந்துருது. இந்த ஃபர்ஸ்ட் சீன்லயே ராசம்ங்கிறது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிற ஒரு ரோபோன்னு நமக்கு தெளிவா புரிய வைக்கிறாங்க. அந்த நண்டையே தன்னோட கஸ்டமரா நினைச்சு உங்களுக்கு என்ன உதவி செய்யணும். ராசம் 7134 ஆன நான் நீங்க சொல்ற வேலையை செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்குள்ள ஆல்பா 113 டைமென்ஷனல் ப்ராசஸர் இருக்கு. நான் உங்களுக்காக காய்கறி வாங்கி தருவேன், கணக்கு வழக்கு பார்ப்பேன், தோட்டக்கலையை செய்வேன்னு ராசம் அது கண்ணுல படுற அத்தனை மிருகங்களையும் தன்னை ஆர்டர் பண்ண கஸ்டமர்னு நினைச்சு தன்னை பத்தி சொல்லி எனக்கு ஏதாவது வேலை கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. வாலண்டரியா போய் உதவி செய்யறங்கிற பேர்ல மற்ற மிருகங்களுக்கு தொல்லை கொடுக்குது. என்னால உங்களை மாதிரியே மிமிக்ரி கூட பண்ண முடியும். இப்படி எல்லா விலங்குகள் கிட்டையும் நீங்க தான் என்னோட கஸ்டமரானு கேட்டு அவங்கள போட்டோ எடுத்து ஸ்டிக்கரா ரெடி பண்ணி அடுத்த கஸ்டமருக்கு ஆஃபர் இருக்குன்னு சொல்லி அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு. ராசமை பொறுத்த வரைக்கும் அது யாரையும் காயப்படுத்தக்கூடாதுன்னு தான் ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கு. ஆனா இங்க காட்டுல பூச்சியை பறவை சாப்பிடுது, பறவையை விலங்கு சாப்பிடுது. ஸோ காட்டுல இருக்க மிருகங்கள் இப்படிதான் வாழுதுன்னு புரிஞ்சுக்குது. இருந்தாலும் அந்த காட்டு மிருகங்கள் பேசுறது புரியாததுனால லேர்னிங் மோட ஆக்டிவேட் பண்ணிட்டு ஒரே இடத்துல அமைதியா உட்காந்துக்குது. ஸோ ஒரு சில நாட்கள்லயே விலங்குகளுடைய பாஷையை கத்துக்குது. இப்ப அந்த மிருகங்கள் என்ன பேசுதுன்னு தெளிவா புரியுது. இந்த மிருகங்கள் தன்னை ஒரு மான்ஸ்டர்னு நினைக்கிறத புரிஞ்சுக்கிட்ட ராசம், என் பேரு ராசம் 7134. நான் இப்போ நீங்க பேசுற மொழியை கத்துக்கிட்டேன். என்ன பார்த்து நீங்க பயப்பட வேணாம், நீங்க சொல்ற வேலையை செய்ய தான் நான் இருக்கேன்னு அவங்களுடைய பாஷையிலேயே அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுது. இருந்தாலும் ஒரு மூஸ் வந்து முட்டித்தள்ள எல்லா மிருகங்களும் ராசம் இறந்து போயிடுச்சுன்னு நினைச்சுக்கிறாங்க. மறுபடியும் ராசம் எழுந்து நின்னதும் எல்லா மிருகங்களும் இது ஒரு மான்ஸ்டர் நினைச்சு பயந்து ஓடிடுதுங்க. அப்ப கிளைமேட் மாறுது, மழை பெய்ய ஆரம்பிக்குது. ராசமால அதோட கஸ்டமரை கண்டுபிடிக்க முடியாதனால ப்ரோக்ராம் படி ஃபேக்டரிக்கே திரும்பி போயிடலான்னு முடிவு பண்ணி இப்ப இருக்கிற இந்த இடத்தோட லொகேஷனை டிரான்ஸ்மிட்டர் மூலமா சென்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது சரியா அந்த நேரம்னு பார்த்து மின்னல் பட்டு மொத்தமா ஷட் டவுன் ஆயிடுது. சிஸ்டம் ரீபூட் ஆகி கண்ணு முழிச்சு பார்க்கும்போது ஒரு ரக்கூன் கூட்டமே ஒன்னா சேர்ந்து ராசமோட பாடியில இருந்து ஏகப்பட்ட பார்ட்ஸை தனித்தனியா பிரிச்சு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்குங்க. ராசமோட கையே அயன்மேன் சூட்ல இருக்கிற கை மாதிரி தானாவே ஆக்டிவேட் ஆகி எல்லா தடைகளையும் தாண்டி பாடி கூட வந்து செட் ஆயிடுது. ராசம் ஒரு வழியா எல்லா ரக்கூன்ஸையும் சமாளிச்சு மறுபடியும் டிரான்ஸ்மிட்டர் ஆன் பண்ணா அந்த டிரான்ஸ்மிட்டரை பார்த்துட்டு அதை எடுக்கிறதுக்காக மறுபடியும் கூட்டமா சேர்ந்து அட்டாக் பண்ணுதுங்க. டிரான்ஸ்மிட்டரை எடுத்த ரக்கூன் ஒரு குகைக்குள்ள போக அந்த குகைக்குள்ள இருக்கிற கரடியை பார்த்துட்டு பயந்து ஓடிடுது. ராசம் அந்த டிரான்ஸ்மிட்டரை எடுத்ததும் வெளியில வந்த கரடி ராசமையை அட்டாக் பண்ணுது. இதனால ராசம் ஒரு ரோபோவாவே இருந்தாலும் முதல் முறையா பயத்தை ஃபீல் பண்ணுது. அந்த கரடி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக கண்ணுமண்ணு தெரியாம ஓடி கண்ட இடத்துல இடிச்சு கண்ட்ரோலை இழந்து ஒரு மலை உச்சியில வந்து விழுந்துருது.
கண்ட இடத்துல விழுந்து கண்ணாபின்னான்னு அடிபட்டதுனால ராசமோட மெயின் பவர் சோர்ஸ் டேமேஜ் ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் தெரியுது ராசம் எதேச்சியா வந்து விழுந்த இந்த இடத்துல ஒரு வாத்து கூடு கட்டி முட்டை போட்டு வச்சிருந்திருக்கு. இப்ப அந்த வாத்தும் இறந்துருச்சு, முட்டையும் உடைஞ்சு போயிடுச்சு. நல்ல வேலை இன்னொரு முட்டை உடையாம இருக்கு. ராசம் அதை ஸ்கேன் பண்ணி அதுக்குள்ள ஒரு வாத்து குஞ்சு உயிரோட இருக்கிறதையும் பாக்குது. ராசம் அந்த முட்டையை கையில எடுத்து பார்க்கும்போது டக்குன்னு ஒரு நரி தூக்கிட்டு ஓடிடுது. அந்த நரியை சேஸ் பண்ணி ஓடும்போது ராசமோட உண்மையான ஸ்பீடு, அதுகிட்ட இருக்க டூல்ஸ், அந்த டூல்ஸையே வெப்பனா யூஸ் பண்றது. கீழே விழும்போது தன்னை காப்பாத்திக்கிற சர்வைவல் ஸ்கில்னு ராசமோட அத்தனை குவாலிட்டிஸும் இந்த ஒரு சேசிங் சீன்லயே தெரியுது. என்னதான் ராசமால இவ்வளவு செய்ய முடிஞ்சாலும் இந்த நரி அது எல்லாத்தையும் சமாளிச்சு முட்டையை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கு. எதேச்சியா ஒரு முள்ளமன்றி மேல விழ அப்பதான் மாட்டிக்குது. ராசம் அந்த முட்டையை எடுத்து வச்சுக்கிட்டு தன்னோட டூல்ஸை யூஸ் பண்ணி நரியோட முகத்துல இருந்த ஒவ்வொரு முள்ளையும் எடுத்து போடுது. அதுக்கப்புறம் அந்த நரி அங்கிருந்து ஓடி போயிடுது. அந்த முட்டை உடையறத பார்த்த ராசம் பல கைகளை வர வச்சு அதை தடுக்கதான் பாக்குது. ஆனா அதுல இருந்து ரொம்பவும் அழகான ஒரு குட்டி வாத்து குஞ்சு வெளியில வருது. அந்த வாத்து ராசமா ஆச்சரியமா பாக்குது. ராசமும் அந்த வாத்துக்கு தகுந்த மாதிரி தன்னோட கலரை மாத்திக்கிட்டு ஒரு நிமிஷம் அதை சந்தோஷமா வச்சுக்குது. பழையபடி தன்னோட டிரான்ஸ்மிட்டரை எடுத்து ஆன் பண்ணுது. ஆனா அதுல சிக்னல் கிடைக்கல. இதனால ராசம் உயரமான இடத்துக்கு போகுது. ஆனா இந்த வாத்து ராசமை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்த ராசம் உனக்கு வீடு வேணுமான்னு சொல்லி அது மேல ஒரு கட்டையை எடுத்து வைக்குது. நீ எங்கேயாவது டூர் போகணும்னா இந்த ஊருக்கு போகணும்னு சொல்லி ஒரு புக்கை கொடுக்குது. ஆனா இந்த வார்த்தை அது எல்லாத்தையும் சமாளிச்சு ராசம் மேலேயே ஏறி கழுத்துக்கிட்ட ஆசையா உட்காந்துக்குது. அதே நேரம் சிக்னலும் கிடைச்சிடுது. ஆனா அது முழுசா ஆன் ஆகிறதுக்குள்ள இந்த வார்த்தை அந்த டிரான்ஸ்மிட்டரையே உடைச்சிடுது. பக்கத்துல ஒரு அப்பாசம் தன்னுடைய குழந்தைகளை கூட்டிட்டு போறத பார்த்த ரோபோ இந்த வார்த்தை எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட வச்சுட்டு போயிடுது. இதை பார்த்து மற்ற குழந்தைங்களாம் பயப்படவே அப்பாசம் நீ தொலைஞ்சிட்டியா, உன்னோட அம்மா எங்கன்னு கேட்க நம்ம அலையடி பாக்குது. உடனே இவங்க எல்லாரும் செத்து போன மாதிரி நினைக்கிறாங்க. இந்த வாத்தோ மறுபடியும் ராசமை தேடி போய் அது மேலே ஏறி உட்காந்துக்குது. அந்த அப்பாசம் ரோபோ கிட்ட வந்து இந்த வாத்து கொஞ்சம் உன்னோடதான்னு கேட்க இது என்னோடது இல்லை, ஆனா என்ன ரொம்பவும் தொல்லை பண்ணுதுன்னு ரோபோ சொல்லுது. பொதுவா எல்லா குழந்தைங்களும் அப்படிதான் இருக்கும். இவன் கண்ணு முழிச்சதும் ஒன்னதான் பார்த்தாங்கிறதுனால ஒன்ன தன்னோட அம்மான்னு நினைக்கிறான். ஒரு அம்மாவா இருக்கிறதுக்கான ப்ரோக்ராம் என்கிட்ட இல்லைன்னு ரோபோ சொல்லுது. எல்லாருக்குமே அப்படிதான், அது நடக்கும்போது தான் கத்துக்க முடியும். இனிமே இந்த வார்த்தை நீ தான் வளர்க்கணும், அதுதான் உன்னோட வேலைன்னு அப்பாசம் சொல்லுது. முதல் முறையா தனக்கு ஒரு வேலை கிடைச்சதுனால ராசம் ஃபேக்டரிக்கு திரும்பி போற ஐடியாவை ஒத்தி வச்சிருது. ஏன் இனத்துல குழந்தைய வளர்க்கறதுக்கு சாப்பிட வச்சா மட்டும் போதும். ஆனா இந்த வாத்தை பொறுத்த வரைக்கும் அதுங்களை சாப்பிட வைக்கணும், நீந்த வைக்கணும், பறக்கவும் கத்து கொடுக்கணும், அதுவும் அடுத்த மைக்ரேஷனுக்குள்ள. இது எல்லாத்தையும் செய்ய நமக்கு தேவையான முக்கியமான விஷயம் பொறுமை தான். இப்படியே அந்த அப்பாசம் ஒரு அம்மாவா இருக்கிறது எப்படின்னு எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுத்துட்டு போயிடுது. சோ சாப்பிடணும், நீந்தணும், பறக்கணும், அவ்வளவுதானு சொல்லிட்டு ராசம் இந்த வார்த்தை வச்சு எல்லா விஷயங்களையும் தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்கு. என் குளத்துல இருந்து இவனை தூக்கிட்டு போ. நம்ம கிட்ட இருந்து கஷ்டப்பட்டு இந்த வார்த்தை காப்பாத்தி இப்படி கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு இது எல்லாத்தையும் பார்த்த நரி ஒரு பிளான் போடுது. வாலண்டரியாவே ராசம் கிட்ட வந்து என்னோட பேரு ஃபிங்க், வாத்து வளர்க்கறதுல எக்ஸ்பர்ட். இயற்கையில நான் ஒரு நரிங்கிறதுனால நரி குணம் என்கிட்ட இருக்கு, அதனாலதான் முன்னாடி இந்த வார்த்தை திருட பார்த்தேன். ஆமா நீ ஏன் என்ன காப்பாத்துறன்னு கேக்குது. பேசிக்கா நான் ஒரு ரோபோ, மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் என்ன உருவாக்குனாங்க, அதனாலதான் உன்னை காப்பாத்துறேன்னு ராசம் சொல்லுது. இப்படி இந்த நரி ராசம் கிட்ட பேச்சு கொடுத்து இந்த வார்த்தை வளர்க்க நான் உதவி பண்றேன்னு அதை நம்ப வச்சு வாத்துக்கு தேவையான சாப்பாட்டை கலெக்ட் பண்றேங்கிற பேர்ல தண்ணியில இருந்து சிப்பி, மரத்துல இருந்து தேனு, கரடி கிட்ட இருந்து மீனுன்னு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண வச்சு அது எல்லாத்தையும் இந்த நரி தான் சாப்பிட்டு இருக்கு. இப்படி அதோட வயிறு நிறைஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த வாத்துக்கு புழு பூச்சிகளை காமிச்சு அதை சாப்பிட வைக்குது. ஸோ இந்த வாத்தை எப்படி சாப்பிட வைக்கணும்னு ராசம் கத்துக்குது. ராசமோட பவர் கோர் சுத்தமாக டேமேஜ் ஆயிடுச்சு. இனிமே இது சோலார் பவரை நம்பி தான் இருக்கு. எனக்கு இன்னொரு டிரான்ஸ்மிட்டர் வேணும்னு ராசம் சொல்லுது. வேற ஒரு ரோபோவை பார்க்கும்போது அதை கொன்று அதுகிட்ட இருந்து எடுத்துக்கோ. நான் அந்த கரடி எல்லாரையும் பார்க்குறேன்ல, ஒன்ன மாதிரி மற்றவங்களை காயப்படுத்தாமலாம் இந்த காட்டுல வாழ முடியாது. நாங்க உயிரோட இருக்கணும்னா இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும்னு நரி சொல்லுது. எதேச்சியா எனக்கே தெரியாம நடந்த ஒரு விபத்துல இந்த வாத்தோட குடும்பத்தை நான் தான் கொன்னேன்னு ராசம் சொல்லுது. அது சரி, இனிமே இந்த விஷயம் ரகசியமா இருக்கிறது தான் உனக்கு நல்லது, யார்கிட்டயும் சொல்லாத. அடுத்து இதை நீந்த வைக்கலாம், போய் நீந்து போ. உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். இவன் ஒரு நார்மல் வாத்து கிடையாது, இவன் கிட்ட வளர்ச்சி கம்மியா இருக்கு. ஒருவேளை இவன் குடும்பமே உயிரோட இருந்தாலும் கூட இவன் ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டான். அதனால நான் இவனை இப்பவே சாப்பிட்றேன். இல்ல அப்படிலாம் பண்ணாத. சரி, நான் இவனை விட்டுட்டாலும் மற்ற மிருகங்கள் இவனை சாப்பிடாம இருக்கணும்ல, அதுக்கு இவனுக்கு பாதுகாப்பான ஒரு இடம் வேணும். போற வழியில ஒரு பீவரை பாக்குறாங்க. இந்த மொத்த காட்டுத்தீவுல இருக்கிற பெரிய மரத்தை அது குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. தேவையில்லாம டெய்லியும் நைட்டும் பகலும் அதையும் குறைஞ்சிட்டு இருக்கேன்னு ஃபிங்க் அதை கிண்டல் பண்றான். ஒரு வேலையை எதுக்காக செய்யறோங்கிறது முக்கியம் இல்ல, அந்த வேலையை செய்யறதே ஒரு சுகம்தான். அது ஒரு கலை.
அதெல்லாம் உனக்கு புரியாதுன்னு பீவர் சொல்லுது. ஃபிங்க் அந்த பீவரோட வீட்டையே சாம்பிளுக்காக எடுத்துக்க சொல்றான். இப்படி இந்த நரி ராசமை ஏமாத்தி இந்த குட்டி வாத்துக்காக பெரிய வீட்டை கட்ட வைக்குது. அந்த குட்டி வாத்தால ராசம் 7134ன்னு முழுசா சொல்ல முடியாதனால இனிமே என்ன ராஸ்னு கூப்பிட்டா போதுன்னு சொல்லுது. ஒருத்தர் விளையாட்டா அடிச்சு விளையாடும் போது எல்லாரும் சிரிக்கிறதுனால ஹியூமர்னா என்னன்னு ராசம் கத்துக்குது. உண்மையாவே உன்னை தயாரிச்ச இடத்துல ஒருத்தர் சாப்பிட மாட்டாங்களான்னு நரி ஆச்சரியமா கேக்குது. இந்த குட்டி வாத்து அதுவும் ஹெல்ப் பண்றங்கிற பேர்ல அடிக்கடி தொல்லை பண்ணும் போது ராசம் சகிப்புத்தன்மையை கத்துக்குது. இப்படி ஒரு வழியா ராசம் அந்த வீட்டை கட்டி முடிச்சிருது. சரி, இவனுக்கு ஒரு பேர் வைக்கலாம். காஸ்லிங் 0001. ராஸ் இது நல்லா இல்ல, இன்னும் கொஞ்சம் பெட்டரா யோசி. காஸ்லிங் 0186. ராஸ் பேர்ல நம்பர்ஸ் எல்லாம் இருக்க கூடாது, இன்னும் கொஞ்சம் பர்சனலா இருக்கணும். நல்லா யோசி. இவன் பார்க்க பிரைட்டா இருக்கான். பிரைட் பில் எப்படி இருக்கு? வாவ், இந்த பேரு பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இது வேணா உங்க வீடா இருக்கலாம், ஆனா ஏன் டிசைனை காப்பி அடிச்சிருக்கீங்க? பிரைட் பில் தூங்காம அட்டகாசம் பண்ணும்போது இவனை எப்படி ரீசெட் பண்றதுன்னு ராஸ் கேக்குது. நான் சின்னதா இருக்கும்போது எங்க அம்மா என்ன அடிச்சு தூங்க வைப்பாங்க. அது அவனை காயப்படுத்தும். வேற ஏதாவது சொல்லு. பொதுவா குழந்தைங்களுக்கு கதை சொன்னா தூங்கிடுவாங்க. ஏன்னே தெரியல, பொய்ன்னு தெரிஞ்சாலும் அவங்களுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. எப்படி கதை சொல்றதுன்னு என்ன பார்த்து தெரிஞ்சுக்கும். ஒரு காட்டுத்தீவுல ஒரு குட்டி வாத்து இருந்தது. அது தனிமையில இருந்தது. ஏன்னா அதோட குடும்பத்தை நான் தான் அழிச்சிட்டேன். அதை பத்தி பேசாதன்னு சொன்னல. அந்த குட்டி வாத்து வானத்துல இருக்கிற ரொம்பவும் பிரைட்டான ஒரு நட்சத்திரத்தை பார்த்து எனக்கு ஒரு அம்மா வேணும்னு கேட்டது. ஆச்சரியம் என்னன்னா அந்த நட்சத்திரத்துல ஒரு ரோபோ இருந்தது. அந்த ரோபோவால தன் இதயத்தின் மூலமா குட்டி வாத்து பேசுறத உணர முடிச்சது. அந்த ரோபோவுக்கு ஒரு இதயம் இருக்குன்னு இவ்வளவு நாளா அதுக்கே தெரியாது. அந்த வாத்தை பார்க்கறதுக்காக வானத்துல இருந்து பூமிக்கு வந்தது. கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லலாம். நிறைய அடிபட்டிருந்தாலும் அதுக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் இருந்தது. அதுதான் நீ. ஏன்னா அந்த ரோபோவுக்கு உன் மேல அவ்வளவு அன்பு இருக்கு. கதை முடியும் போது பிரைட் பில்லும் தூங்கிடுது. இந்த கதையை சொல்லும் போதுதான் அன்புனா என்னன்னு ராசமும் புரிஞ்சுக்குது. பிரைட் பில்லுக்குன்னு தனியா ஒரு பெட்டே இருந்தாலும் அது ராஸ் மேல ஏறி வந்து அதோட கழுத்துல தான் படுத்துக்குது. இதுக்கு முன்னாடி இந்த நரி கிட்ட யாருமே அன்பா பழகினது இல்லைங்கிறதுனால இந்த நரியும் ராஸ் பக்கத்துலயே வந்து படுத்துக்குது. பேட்டரி பவரை மிச்சப்படுத்துறதுக்காக விடிகிற வரைக்கும் ராஸ் தன்னை ஷட் டவுன் பண்ணிக்குது. நாட்கள் நகருது. பிரைட் பில் இப்ப வளர்ந்துட்டான். ஆனா ராஸ்கோடியே வளர்ந்ததுனால இவனுடைய பேச்சிலையும் நடவடிக்கையிலையும் அடிக்கடி ரோபோ மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கான். இதனாலேயே இவனுக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. மற்ற சின்ன பசங்களும் இவனை பார்த்தாலே பயந்து ஓடிடுவாங்க. ஆரம்பத்துல ராசை பார்த்து எல்லாரும் பயந்து ஓடினாங்க இல்லையா, அதே மாதிரி தான். மான், கரடி, முள்ளம்பன்றி, இப்ப ஸ்கங்க் மாதிரி பண்ணு ப்ளீஸ். ராஸ் இதை எப்படி பண்ணுதுன்னா டிரான்ஸ்டியூசர் காயில், ஓவர் ஹீட்டு, ஹைட்ராலிக் ஃப்ளூயிடுன்னு டெக்னிக்கலாக பிரைட் பில் நிறைய விஷயங்களை பேசுகிறான். அந்த அளவுக்கு ரோபோட்ஸை பற்றி தான் இவனுக்கு தெரிஞ்சிருக்கே தவிர ஒரு சராசரி காட்டு விலங்கு எப்படி வளருமோ அந்த மாதிரி வளரல. இப்போ அடுத்ததான் நீச்சல் கற்றுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ராஸ் மனிதர்கள் எப்படி நீந்தணுமோ அந்த டயக்ராமை யூஸ் பண்ணி பிரைட் பில்லை ரெடி பண்ணுது. வழக்கம் போல பிரைட் பில் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த நரி அவனை தள்ளி விட்டுருது. ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் மூழ்கி போகாமல் ஓரளவுக்கு சமாளிச்சிடறான். ஆனால் ராஸ் இதையே அவன் நீந்துறான்னு நினச்சிக்குது. பிரைட் பில் நீ இங்கே இரு. ராஸ் அவன் வளர்ந்துட்டான், அவனை தனியா போக விடு. இருந்தாலும் ராஸ் பிரைட் பில்லை கண்காணிக்கிறதுக்காக தன்னோட கையை மட்டும் தனியா அனுப்பி வைக்குது. இப்படி நீந்திக்கிட்டே பிரைட் பில் ஒரு இடத்துக்கு வந்து பார்க்கறான். அங்க ஒரு வாத்து கூட்டமே இருக்கு. அவங்கள பார்த்ததும் சந்தோஷப்பட்டவன் இவனும் அவங்க கூடவே மிங்கிளாக ட்ரை பண்றான். ஆரம்பத்துல ஒரு பொண்ணு, நீ தானே அந்த மான்ஸ்டர் வளர்த்த பறவை, நீ பார்க்க நார்மலா தான் இருக்க, அது ஒன்று நல்லா தான் வளர்த்துருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனா மற்ற வாத்துங்க, நீ பார்க்க கன்றாவியா இருக்க, உனக்கு நீந்தவே தெரியல, எங்க கூட்டத்தோட சேர உனக்கு தகுதியே இல்லைன்னு பயங்கரமா கிண்டல் பண்ணி அவனை தண்ணிக்குள்ளேயே போட்டு அமுக்கி எடுக்குதுங்க. இதனால ராஸ் காப்பாற்ற வந்ததும் எல்லா வாத்துகளும் பறந்து போயிடுதுங்க. பிரைட் பில்லை ஒரு ஈல் மீன் பிடிச்சிட்டு போயிடுது. அதை காப்பாத்துறதுக்காக ராஸ் தண்ணிக்குள்ள இறங்கும் போது அதோட கால் பாறைகளுக்கு நடுவில் மாட்டிக்குது. ஏற்கனவே தனியா அனுப்பி வச்ச அந்த கையை வர வச்சு மீனை பிடிச்சி ஒரு வழியா பிரைட் பில்லை காப்பாத்திடுது. அந்த இடத்துக்கு திரும்பி வந்த வாத்துங்க, இவன் சரியா வளராதனால தான் அந்த மீன் இவனை சாப்பிட பார்த்துருக்குன்னு மறுபடியும் கிண்டல் பண்றாங்க. அம்மா நம்ம இங்கேருந்து போகலான்னு பிரைட் பில் சொல்ல, ஏன்னா இது உன்னோட அம்மாவா, இதுதான் உன் மொத்த குடும்பத்தையும் கொன்னுச்சு, அது இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும்னு உண்மையை சொல்லிடுறாங்க. மரியாதையா இங்கேருந்து போயிடுங்க, இல்லைன்னா சாப்பிட்டுருவேன். பிரைட் பில்லால இந்த உண்மையை ஏற்றுக்கவே முடியல. ரொம்பவும் கஷ்டப்பட்டு அங்கேருந்து போயிடுறான். ராஸோட கால் டேமேஜ் ஆகிருக்கிறத இந்த பீவர் பார்க்குது. வீட்டுக்கு திரும்பி வந்ததும் பிரைட் பில் அவங்க சொன்னது உண்மையான்னு கேட்குறான். ராஸ் மேலே தப்பு இல்லை, நடந்தது ஒரு விபத்துன்னு நரி சொல்லுது. நீங்கள் இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லி இருக்கணும்னு இவன் கோவப்படுறான். நீ சின்ன குழந்தையா இருந்தா அதனால தான் சொல்லலை, இதெல்லாம் பிளான் பண்ணி செய்யலை, எல்லாம் எதேச்சியா நடந்ததுன்னு ராஸ் சொல்லுது. எனக்குன்னு ஒரு குடும்பம் இருந்திருந்தா நானும் ஒரு சராசரி வாத்தா வளர்ந்துருப்பேன், இந்நேரம் நீந்தி இருப்பேன், பறந்துருப்பேன், சந்தோஷமா இருந்திருப்பேன். ஆனால் நான் உங்களை தான் என் குடும்பமாக நினைச்சேன். உங்களால் என்ன புரிஞ்சுக்க முடியல, உங்களால் எதையுமே உணர முடியல. நீங்கள் என்னோட அம்மாவும் இல்லை.
இப்படி கோவமா பேசிட்டு பிரைட் பில் அவனோட பெட்டை தட்டி விட்டுட்டு போயிடுறான். பிரைட் பில் இப்படி கோவமா பேசும்போது தான் ராஸ் முதல் முறையா கஷ்டத்தை ஃபீல் பண்ணுது. இதனால கஷ்டப்பட்ட ராஸ் அந்த பெட்டை கடல்ல விட போகும்போது தான் இதே இடத்துல வேற ஒரு ரோபோ கரை ஒதுங்கி இருக்கிறத பாக்குது. அந்த ரோபோவோட பவர் கோரை எடுக்கலான்னு பார்த்தா அதுவும் டேமேஜ் ஆயிருக்கு. அதோட தலையை செக் பண்ணும்போது எதேச்சியா அதுல இருந்து ஒரு வீடியோ ஓடுது. இந்த கதை நடக்கிறதே ஃபியூச்சர்லங்கிறது இப்பதான் தெரியுது. மொத்த உலகமும் ரொம்பவும் அட்வான்ஸ்டா மாறி இருக்கு. யூனிவர்சல் டைனமிக்ஸ் லேபுங்கிற கம்பெனி தான் மனிதர்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ராசம்னு சொல்லப்படுற இந்த ஹெல்பர் ரோபோட்ஸை உருவாக்கியிருக்காங்க. இந்த ரோபோவால என்னெல்லாம் செய்ய முடியும்னு காட்டுறாங்க. 5 பேருக்கு ஒரு ரோபோன்னு வாங்கினாலே போதும் 40% வாழ்க்கை சந்தோஷமா மாறும்னு சொல்றாங்க. தன்னை மாதிரியே மற்ற ரோபோக்கள் இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் பிரைட் பில்லும் அவனோட இனத்து கூட சேரதான ஆசைப்படுவாங்கிற விஷயம் ராஸுக்கு புரியுது. ஓரளவுக்கு ஒர்க் ஆகிற பார்ட்ஸை மட்டும் எடுத்து வச்சு ஒரு ரோபோவை ஆன் பண்ணுது. இந்த ரோபோவோட பேரு ராசம் 6262. ஒரு பேருனா நம்பர்ஸ் இருக்கக்கூடாது. இனிமே உன் பேரு ரமேஷ். உன்னோட முதல் வேலை என்னன்னா இப்ப என்னோட வேலையில எனக்கு ஹெல்ப் பண்றது. எனக்கு கிடைச்ச முதல் வேலையை என்னால செஞ்சு முடிக்க முடியல. அது நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு. அதை எப்படி செய்யறதுங்கிற ப்ராசஸ்லாம் இங்கிருந்து நடக்கல, இங்கிருந்து நடக்குது. நீ என்ன சொல்றனே புரியல. எனக்கும் தான் நான் என்ன பண்றேனே புரியல. ஆனா அவன் எப்பவுமே என்னதான் எதிர்பார்க்கறான். ஆல்பா 113 ப்ராசஸராலே முடிக்க முடியலையா? அது என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு குழந்தை இருக்கு. ராசம்க்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு அந்த புது ரோபோ ஸ்கேன் பண்ணும்போது தான் ராசம் தன்னோட பல ப்ரோக்ராம்ஸை ஓவர் ரைட் பண்ணி சுயமா சிந்திச்சு செயல்பட்டு இருக்குங்கிற விஷயமே புரியுது. ஸோ உனக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு, உன்னோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் சரி பண்ணி ஆகணும், நீ ஃபேக்டரிக்கே திரும்பி போறதா நல்லதுன்னு சொல்லி அதோட டிரான்ஸ்மிட்டரை எடுத்து கொடுத்துட்டு ஆஃப் ஆயிடுது. ராசம் ரொம்பவும் சோகமா ஒரு மலை உச்சியில வந்து உட்காந்துருக்கு. ஃபிங்கும் அதை தேடிக்கிட்டு இங்க வந்துடுறான். பிரைட் பில் விஷயத்துல நான் ரொம்ப சொதப்பிட்டேன். எனக்கு ஒர்க் ஆகிற ஒரு டிரான்ஸ்மிட்டர் கிடைச்சிருக்கு. என்ன உருவாக்கின இடத்துக்கே நான் திரும்பி போக போறேன். அவங்களால என்ன சரி பண்ண முடியும்? இப்படி எல்லாம் பேசினாலும் அந்த டிரான்ஸ்மிட்டரை ஆன் பண்ண ராஸ் ரொம்பவும் தயங்குது. ஏன்னா பிரைட் பில்லை விட்டு போக அதுக்கு மனசே இல்லை. அப்போ ஒரு வாத்துக்கூட்டம் மைக்ரேட் ஆகி போறத பார்த்த ஃபிங்க் பிரைட் பில்லை நம்ம சீக்கிரமா பறக்க வச்சாகணும்னு சொல்லுது. இனிமே அவன் நம்ம பேச்சை கேட்க மாட்டான்னு ராஸ் தயங்க. அவன் கேட்டுதான் ஆகணும், வேற வழி இல்லை வான்னு சொல்லி ஃபிங்க் தான் கூட்டிட்டு போகுது. ராஸ் சொன்ன மாதிரியே இவன் உங்க 2 பேருக்கும் நீந்தவும் தெரியாது, பறக்கவும் தெரியாது, என்ன தனியா விடுங்கன்னு சொல்லி கோவமா தான் பேசுறான். இந்த ஒரு தடவை மட்டும் எங்களை ஹெல்ப் பண்ண விடு, அதுக்கப்புறம் நீயும் மைக்ரேட் ஆகி வேற இடத்துக்கு போயிடுவேன், நாங்களும் எங்க வேலையை பார்த்துக்கிட்டு போயிடுவோம்னு ராஸ் சொல்லுது. பிரைட் பில் சரின்னு சொல்ல ராசம் ஒரு வாத்து பறக்கிறத ஸ்கேன் பண்ணி அதை ஒரு வீடியோவா பிரைட் பில்லுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டி எப்படி பறக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குது. பிரைட் பில் ஒரு சராசரி வாத்தை விட வளர்ச்சி கம்மியா இருக்கிறதுனால பறக்க ரொம்பவும் கஷ்டப்படுறான். மற்ற வாத்துங்க இவனை பார்த்து சிரிக்க தான் செய்றாங்க. ராஸ் இவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் மேல தூக்கி வச்சுக்கிட்டு ஓடும்போது கால் தடுமாறி கீழே விழுந்துருது. இதனால ஓடி வர்ற அந்த பாதையே ஒரு ஏர்ஸ்டிக் மாதிரி புதுசா ரெடி பண்ணுது. இந்த பீவரும் ராசுக்காக மரத்திலேயே ஒரு காலை செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கு. இப்படி ராஸ் ஹெல்ப் பண்ண பிரைட் பில் கொஞ்சம் கொஞ்சமா பறக்க ஆரம்பிக்கிறான். ஆனா ஒரு அளவுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியாம தடுமாறி கீழே விழுந்துடுறான். ஹைட்ல போகும்போது இவனுக்கு உதவி பண்ண வேற யாராவது வேணும்னு முடிவு பண்ணி ஒரு கழுகு கிட்ட உதவி கேட்கறாங்க. இந்த கழுகோட பேரு தான் தண்டர்போல்ட். உன்னுடைய இறக்கைகள் சின்னதா இருக்குன்னு ஃபீல் பண்ணாத, அது உன்னோட பற்கள் மாதிரி, ஏன் பின்னாடி வா. சோ வானத்துல பறக்கும் போது எப்படி டர்ன் பண்ணணும், எப்படி டைவ் அடிக்கணும்னு மற்ற விஷயங்களை தண்டர்போல்ட் சொல்லி கொடுக்குது. நான் உன்னை பாராட்டியே ஆகணும்னு ஒரு வாத்து சொல்லுது. இந்த வாத்தோட பேரு லாங் நெக். அடுத்த மைக்ரேஷனுக்கு தயாரா இருக்கிற வாத்து கூட்டத்தோட தலைவர். கொஞ்ச நாளா நான் உங்க 2 பேரையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ அவனை ரொம்ப நல்லா வளர்த்துருக்க. எங்க கூட்டத்திலயும் சில முட்டாள்கள் இருக்கதான் செய்றாங்க. பிரைட் பில் வாத்து இனத்திலேயே ரொம்பவும் ஸ்பெஷலானவன். அதனாலதான் அவங்களால இவனை ஏத்துக்க முடியல. நாங்க மைக்ரேஷனுக்கு கிளம்ப இன்னும் ஒரே வாரம் தான் இருக்கு. பிரைட் பில்லோட ரக்கைகள் சின்னதா இருக்கிறதுனால அவன் அவ்வளவு தூரம் வர்றது கண்டிப்பா ஆபத்து தான். ஆனா அவன் மனசு வச்சு அதை செய்ய முடியும். காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அவன் கால்கள் தரையிலேயே படாம பறக்க வச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பா அவனுக்கு அது கஷ்டமா தான் இருக்கும். அவனுக்கு ரக்கைகள் வலிச்சாலும் அவன் மனசு அதை செய்ய வைக்கும். ஏன்னா அவனுடைய மனசு வெளியில தெரியறதை விட ரொம்ப பெருசு. அவன் வலிய பழகி ஆகணும், அதுதான் முக்கியம். அதுக்கப்புறம் ராஸ் பிரைட் பில்லுக்கு தொடர்ந்து கடுமையான பயிற்சிகளை கொடுக்குது. பிரைட் பில்லும் மனசு தளராம அது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்கான். இப்படி லாங் நெக் சொன்ன மாதிரி காலையில இருந்து நைட்டு வரைக்கும் கால்கள் தரையில படாம தொடர்ந்து பறந்துகிட்டே இருக்கான். விடிஞ்சதுக்கு அப்புறம் ராஸ் பிரைட் பில்லை கூட்டிக்கிட்டு வாத்து கூட்டத்துக்கிட்ட வருது. லாங் நெக் நம்ம மைக்ரேஷனுக்காக கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, எல்லாரும் அவங்க குடும்பத்து கூட போய் தயாரா இருங்கன்னு சொல்றாரு. ஹாய் பிரைட் பில், உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. ஒரு வாத்தோட முதல் மைக்ரேஷன் மாதிரி சிறப்பான விஷயம் எதுவுமே இல்லை. என் குரூப்ல சின்ன பசங்க யாரும் இல்லை, இருந்தாலும் நீ என் கூட இருந்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன். கண்டிப்பா நான் உங்க கூடவே வரேன்.
அன்னைக்கு நடந்த விபத்து உன் குடும்பத்தை கொண்டு இருக்கலாம், ஆனால் உன்னை காப்பாற்றிருக்கு. ஏன்னா உன் பேரண்ட்ஸால் கண்டிப்பாக உன்னை மைக்ரேஷனுக்கு தயார்படுத்தியிருக்க முடியாது. ஆனால் ராஸ் அதை செஞ்சிருக்கு. என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நன்றி லாங்னெக். உன்னை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் ராஸ். சரி வாங்க எல்லாரும் கிளம்பலாம், டைம் ஆச்சு. நான் திரும்பி வரும்போது நீ இங்கே இருப்பல்லன்னு இவன் கேட்க ராஸ் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லுது. அவங்கள மாதிரி பறக்காத, நீ ஒன்ன மாதிரி பற. கண்டிப்பா ஃபீல். ஒரு வழியா பிரைட் வீல பறக்கவும் வச்சு ராஸ் தன்னோட டாஸ்கை முழுசா கம்ப்ளீட் பண்ணி முடிக்குது. ராஸ் ஒரு ரோபோவாவே இருந்தாலும் இவ்வளவு நாளா தான் வளர்த்த பிரைட் வீல பிரிய அதுக்கு மனசே இல்லை. இருந்தாலும் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு இந்த தியாகத்தை செஞ்சுதான் ஆகணும்னு அமைதியா இருக்கு. அடுத்த ஷாட்டு குளிர்காலம் ஆரம்பமாயிடுது. ராஸ் பிரைட் வீல ரொம்பவும் மிஸ் பண்ணுது. ஸோ எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. அடுத்து இப்போ ராஸ் ஃபேக்டரிக்கே திரும்பி போய் ஆகணும். இந்த நரிக்கு ராஸ் மேலே அன்பு இருக்கு, அது திரும்பி போக வேணாம்னு நினைக்குது. ஆனால் ஒரு வெட்டி பந்தாவுக்காக அதை நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக சொல்லுது. ராஸ் பிரைட் வீல நினச்சிக்கிட்டு நம்ம ஒருத்தர் மேலே அன்பு வச்சிருந்தா என்ன பண்ணணும்னு கேட்குது. அவங்க கிட்ட அதை நேரடியாக சொல்லணும்னு சொல்லிட்டு நரி அங்கேருந்து போயிடுது. ஏன்னா ராஸுக்கு பிரைட் வீல் மேலே அன்பு இருந்தாலும் அவன் பறவையினத்தோட போய் சேரணுங்கிறதுக்காக தான் அந்த அன்பை வெளியில் சொல்லாமல் மறைச்சிருக்கு. அதே மாதிரி தான் ஃபிங்க்கும் ராஸ் மேலே அன்பு இருந்தாலும் ராஸ் அதோட இனத்து கூட போய் சேரணுங்கிறதுக்காக தான் அதை தடுக்காமல் அமைதியாக இருந்துடுறான். குளிர்காலம் ஆரம்பிச்சிட்டதுனால எல்லா விலங்குகளும் பாதுகாப்பான இடத்துக்கு போயிடுறாங்க. ராஸ் ஒரு உயரமான இடத்துக்கு வந்து தன்னுடைய வேலையை முடிச்ச திருப்தியில் டிரான்ஸ்மிட்டர் ஆன் பண்ணிடுது. அந்த சிக்னல் மனிதர்கள் இருக்கிற யூனிவர்சல் டைனமிக்ஸ் லேப்ல ரிசீவ் ஆகிறதையும் காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பிரைட் வீல் பறந்து போகும்போது சான் பிரான்சிஸ்கோல இருக்கிற கோல்டன் கேட் பிரிட்ஜ் மொத்தமா மூழ்கி போயிருக்கிறத காட்டுறாங்க. அதாவது இப்ப இந்த உலகத்துல பருவநிலையில ஏற்பட்ட மாற்றத்தின் காரணமா பாதி உலகத்துக்கு மேல மூழ்கி போயிருக்கு. ராஸ் மேல நான் அன்பு வச்சிருக்கேன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கணும்னு பிரைட் வீல் ரொம்பவும் ஃபீல் பண்றாங்க. கவலைப்படாத, சில விஷயங்கள் சொல்லாமலே அவங்களுக்கு கேட்கணும்னு லாங்நெக் தான் சமாதானப்படுத்துது. இப்படி இவங்க போற வழியில இடியும் மின்னலுமா இருக்கவே ஒரு இடத்துல கீழே இறங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு போறான்னு முடிவு பண்றாங்க. பார்த்தா அந்த இடத்துல தான் ராஸை தயாரிச்ச யூனிவர்சல் டைனமிக்ஸோட லேபே இருக்கு. பிரைட் வீல் அங்க ராஸ் மாதிரியே வேற ஒரு ரோபோவை பார்த்துட்டு ராஸ் நினைச்சு பேச ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் அது ராஸ் இல்லைன்னு இவனுக்கு புரியுது. அதுக்குள்ள அனிமல்ஸ் உள்ள வந்திருக்குன்னு மொத்த லேபுக்கும் அலாம் அடிக்க ஆரம்பிச்சிருது. லாங் நெக் யாரும் பதட்டப்படாதீங்க, எல்லாரும் ஒரு ஃபார்மேஷனுக்கு வாங்கன்னு நிதானமா பேசினாங்க. எல்லா வாத்துகளும் ரொம்ப பயந்து போயிட்டதுனால ஆளுக்கு ஒரு பக்கம் பறக்குறாங்க, கண்ணாடியிலேயே இடிச்சுக்கிறாங்க. பிரைட் வீல் மட்டும் தான் ராசம் ரோபோ யாரையும் காயப்படுத்தாது, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு பயந்து போன மற்ற வாத்துங்களால அங்க ஒரு டேமேஜ் ஆயிடவே அட்டாக் பண்ற ரோபோஸும் வெளியில வந்துச்சு. வந்ததும் எல்லா வாத்துகளையும் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருதுங்க. பிரைட் வீல், உனக்கு இந்த ரோபோக்களை பார்த்து பயம் இல்லை, இப்ப நீ தான் மற்ற வாத்துக்களை வழி நடத்தணும்னு லாங் நெக் சொல்றாரு. அவர் சொன்னபடியே பிரைட் வீல் மற்றவங்களுக்கு வழிகாட்டி முன்னாடி பறந்து போயிட்டு இருக்கான். லாங் நெக் எல்லா வாத்துகளையும் பிரைட் வீலை ஃபாலோ பண்ணி போக சொல்றாரு. பிரைட் வீலுக்கு அங்கிருந்து எல்லாரையும் வெளியில கூட்டிட்டு போக வழி கிடைச்சிது. ஆனா ரோபோவில் ஒன்று அதை டைரக்டா சொல்றதுக்காக எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. லாங் நெக் குறுக்குல போட்டு அதை காப்பாற்றுறாரு. இந்த விஷயம் எப்படியோ ராசுக்கும் ஃபீல் ஆகுது. விஷயம் என்னன்னா பிரைட் வீல் சேஃபா இருக்கானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தன்னோட டிரான்ஸ்மிட்டர் ஆஃப் பண்ணிட்டு ராஸ் திரும்பவும் வீட்டுக்கே வந்துடுது. இந்த நரியும் இங்கே தான் இருக்கு. ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்து பயந்துடுறாங்க. ஒரு நல்ல நண்பனை திரும்பவும் பார்த்ததுல சந்தோஷம். ஆனா இந்த நேரத்துல ஏன் மூச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேக்குது. பார்த்தா வெளியில கடுமையான ஒரு பனி புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த குளிர்ல உயிர் பிழைக்கிறதே கஷ்டம்தான். ஸோ இவனால மோப்ப முடிக்க முடியுங்கிறதுனால மற்ற மிருகங்களை காப்பாற்றுறதுக்காக ராஸ் இவனையும் வெளியில கூட்டிட்டு வந்துருது. இந்த தீவுல இருக்கிற யாருக்குமே என்ன பிடிக்காது, நான் ஏன் உதவி பண்ணணும்னு இவன் கேட்கறான். என்னையும் தான் யாருக்கும் பிடிக்காது, ஆனா இப்ப அவங்களுக்கு உதவி பண்ண நம்ம 2 பேர் தான் இருக்கோம்னு ராஸ் தான் எடுத்து சொல்லி புரிய வைக்குது. ஸோ ஃபிங்க் ஒவ்வொரு மிருகமா எங்க இருக்குன்னு மோப்பம் பிடிச்சி சொல்ல ராஸ் அந்த எல்லா மிருகங்களையும் சேஃபா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருது. ராஸோட பேட்டரி கம்மியாகும் போது கூட அது தொடர்ந்து மற்ற மிருகங்களை காப்பாத்திக்கிட்டே தான் இருக்கு. கடைசியா கரடியை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்குள்ள பார்த்தா வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா மிருகங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. வழக்கமா இந்த காட்டு விலங்குகள் உணவுக்காக ஒருத்தர் கொல்ல வேண்டி இருக்குங்கிறதுனாலதான் இந்த இடத்துல இவ்வளவு கலவரம் நடக்குது. ராஸ் கரடியை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமும் கூட இவங்க யாரும் அடங்குற மாதிரியே தெரியல. ராஸோட பேட்டரி சுத்தமா குறைஞ்சு போயிடுது. ஃபிங்க் நீதான் இதை சமாளிக்கணும்னு சொல்லுது. இந்த லூசு ஏதோ பேசணுமா? இங்க இருக்கிற யாருக்கும் என்ன பிடிக்காது, எனக்கும் யாரையும் பிடிக்காது, நம்ம யாருக்குமே யாரோ ஒருத்தரை பிடிக்காது. ஆனா இப்ப இந்த வீட்டை விட்டு வெளியில போனா நம்ம கண்டிப்பா இறந்துருவோம். நம்ம உயிரோட இருக்க ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு, அதை உருவாக்குனது இவதான். அதான்
நீங்கெல்லாம் மான்ஸ்டர்னு கிண்டல் பண்ணுவீங்களே, இவ பேரு ராஸ். இவளை பார்த்து பயந்தீங்க, இவகிட்ட இருந்தே திருடினீங்க. இவ ஒரு குழந்தைய வளர்க்க ட்ரை பண்ணும்போது இவளை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிச்சிங்க. நானும் அதான் செஞ்சேன். ஆனா இப்ப இவ தான் இந்த கடுமையான புயல்ல இருந்து நம்ம எல்லாரையும் காப்பாத்திருக்கா. இந்த இடத்த கட்டினதே இவ தான். இதுவே நானா இருந்தா உங்க எல்லாரையும் உறைஞ்சு போகட்டுன்னு விட்டுருப்பேன். ஆனா இவர் ரொம்ப ரிஸ்க் எடுத்து நம்ம எல்லாரையும் காப்பாத்திருக்கா. நீங்க எல்லாரும் உங்க உள்ளுணர்வை வச்சு உங்களை காப்பாத்திக்க முடியும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா சில நேரங்கள்ல உயிர் வாழணும்னா நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை விட அதிகமா செஞ்சாகணும். உங்களுடைய இந்த சண்டையை நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்க போற இந்த கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைங்க. அவ சொல்றது சரிதான். இங்க இருக்கிற வரைக்கும் நான் யாரையும் காயப்படுத்த மாட்டேன். சோ எல்லா மிருகங்களும் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு சண்டை போடாம ஒத்துமையா அமைதியா இருக்காங்க. நாட்கள் நகருது. வின்டர் முடிஞ்சு ஸ்ப்ரிங் சீசன் ஆரம்பமாயிடுது. இத்தனை நாட்கள் கழிச்சு ராசு இன்னைக்கு தான் ஆனாகுது. வாத்து கூட்டம் மைக்ரேஷனை முடிச்சுட்டு திரும்பி வர்ற சத்தம் கேட்டதும் ராஸ் ரொம்ப ஆசையா ஓடி வந்து பாக்குது. பிரைட் பீலை திரும்பவும் பார்த்ததுனால ராஸ் ரொம்பவும் சந்தோஷப்படுது. ஆனா வாத்து கூட்டத்தை சேர்ந்தவங்க பிரைட் பீலை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இதனால பிரைட் பீல் அவன் இனத்து கூட சேர்ந்துட்டான்னு அதை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு ராஸ் அவங்கிட்ட போகாம அமைதியா பின்னாடி நின்னுடுது. இல்ல யாரும் பயப்படாதீங்க, இவர் என்னோட ஆளுதான். ராஸ் உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படும் ஃபிங் சொல்லும்போது தான் ராஸ் திரும்பி போகாம இவனுக்காக வெயிட் பண்ண விஷயமே பிரைட் பீலுக்கு தெரியுது. இவன் வீட்டுக்கு வந்து பார்க்கறான். ஆனா ராஸ் அங்க இல்ல. ராஸ் பிரைட் பீலை ட்ரெயின் பண்ண இடத்துக்கு வந்து அவன் நினைவுகளை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கு. அப்ப அங்க யூனிவர்சல் டைனமிக்ஸோட ஒரு பெரிய ஸ்பேஸ் ஷிப் வந்து நிக்குது. அதுக்குள்ள இருந்து ஒரு புது ரோபோ வருது. இதோட பேரு வாண்ட்ரா. இந்த ரோபோவும் ஒரு பொண்ணோட குரல்ல தான் பேசுது. ராஸ் அமிச்ச அந்த டிரான்ஸ்மிட்டர் சிக்னலை ஃபாலோ பண்ணி ராஸை திரும்பவும் கூட்டிட்டு போறதுக்காக தான் இது வந்திருக்கு. நீ உட்பட மொத்தம் 6 ராசம் ரோபோட்ஸ் அனுப்பி வச்ச கப்பல் சூறாவளியில மாட்டிக்கிட்டதுனால தான் நீ இந்த காட்டுத்தீவுல கரை ஒதுங்கியிருக்க. நீ அமிச்ச சிக்னல் எங்களுக்கு கிடைச்சது, ஆனா நீயே அதை ஆஃப் பண்ணிருக்க. உன்னை கண்டுபிடிக்க நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஓ, நீ இங்க பயங்கர பிஸியா இருந்திருக்க போல இருக்கு. எனக்கு இங்க நான் செஞ்சு முடிக்க வேண்டிய ஒரு வேலை கிடைச்சதுன்னு ராஸ் சொல்லுது. ஸோ மனித நடமாட்டமே இல்லாத இந்த இடத்துல ராஸ் மற்றவங்க கூட கம்யூனிகேட் பண்ணியிருக்கு. தன்னுடைய ப்ரோக்ராம்ஸை மீறி தன்னிச்சையா செயல்பட்டுருக்கு. ஒரு ரோபோவால எப்படி இப்படியெல்லாம் செய்ய முடியுங்கிறத டெஸ்ட் பண்றதுக்காக இந்த வாண்ட்ரா ராஸ் கிட்ட நைஸா பேசி அதை மறுபடியும் கூட்டிட்டு போக பாக்குது. நல்ல வேலை ஃபிங்க் அங்க வந்து பிரைட் பீல் திரும்பி வந்துட்டான். உன்கிட்ட பேசணும்னு ஒன்னதான் தேடிட்டு இருக்கான்னு சொல்லுது. இதை புரிஞ்சுக்கிட்ட ராஸ் நான் இப்ப திரும்பி வந்துடுறேன்னு சொல்லி வாண்ட்ரா கிட்ட பொய் சொல்லிட்டு அங்கிருந்து தப்பிச்சு வந்துருது. ராஸ் பொய் தான் சொல்லுதுன்னு வாண்ட்ராவுக்கு புரியுது. இதனால ராஸை பிடிக்க மற்ற ரோபோஸை ஓன் பண்ணி விட்டுருது. புதுசா வந்திருக்கிற இந்த ரோபோக்கள் ராஸை புடிச்சிட்டு போக தான் வந்திருக்காங்க, காட்டையும் அழிக்கிறாங்கன்னு எல்லா விலங்குகளுக்கும் தெளிவா புரியுது. சோ இந்த காட்டு விலங்குகள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ராஸுக்கு உதவி பண்றாங்க. அதை புடிச்சிட்டு போகாம தடுக்கிறாங்க. நீ இங்க இருக்க கூடாது, உன் வீட்டுக்கு திரும்பி வான்னு மற்ற ரோபோக்கள் கூப்பிடுது. நான் ஏற்கனவே என் வீட்டுல தான் இருக்கேன், நான் ஒரு வைல்ட் ரோபோன்னு ராஸ் கெத்தான ஒரு ரிப்ளை கொடுக்குது. காட்டு மிருகங்கள் ரோபோட்ஸை அட்டாக் பண்ண இந்த ரோபோட்ஸும் எல்லா மிருகங்களையும் அட்டாக் பண்ணுதுங்க. ராஸ் இவ்வளவு நாளா இந்த காட்டு மிருகங்கள் கிட்ட இருந்து என்னெல்லாம் கத்துக்கிச்சோம் அதே டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி தான் தன்னை பிடிக்க வந்த இந்த எல்லா ரோபோட்ஸையும் சமாளிக்குது. இதனால கடுப்பான வாண்ட்ரா எல்லா ரோபோட்ஸையும் செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் மோட்ல போட்டு எல்லாத்தையும் வெடிக்க வச்சிருது. அந்த கலவரத்துல ராஸையும் பிடிச்சிருது. காட்டு மிருகங்களை அதை தடுக்க முடியாம கஷ்டப்பட பிரைட் பீல் மொத்த வாத்து கூட்டத்தையும் கூட்டிக்கிட்டு அந்த ஸ்பேஸ்ஷிப்பை தடுக்க போயிட்டு இருக்கான். ஆனா இன்னொரு பக்கம் காட்டுல தீ பரவி எல்லா இடமும் எரிய ஆரம்பிக்குது. இந்த வாண்ட்ரா மத்த 5 ரோபோட்ஸையும் கூட கலெக்ட் பண்ணி தான் வச்சிருக்கு. ராஸோட தலையில சில எக்யூப்மெண்ட்ஸை பொருத்தி ராஸ் எப்படி தன்னிச்சையா செயல்பட்டதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ராஸோட மெமரிஸ் எல்லாத்தையும் இருக்குது. வெளியில இந்த வாத்து கூட்டம் ஸ்பேஸ்ஷிப்போட டைரக்ஷனையே மாத்துறாங்க. எப்படியாவது அதை தடுக்க பாக்குறாங்க. வாண்ட்ரா அதை சமாளிக்கிற கேப்ல பிரைட் பீல் அந்த ஸ்பேஸ்ஷிப்பையே உடச்சிக்கிட்டு உள்ள வந்தான். இதனால ஒரு பக்க ரக்கையில பயங்கரமா அடிபட்டுருது. அவனால அசைக்கவே முடியல. உள்ள வந்தவன் ராஸை பார்த்ததும் ரொம்பவே பயந்துடுறான். அதை எழுப்ப ட்ரை பண்றான். ஆனா ராஸ் கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. நடந்தது உங்க தப்பு இல்ல, நடந்த தப்பு நீங்க சரி பண்ணதான் பாத்தீங்க, அது எனக்கு இப்பதான் புரியுது. ஐ லவ் யூ அம்மான்னு சொல்றான். அதை கேட்டதும் ராஸ்குள்ள ஏதோ சில மாற்றங்கள் நடக்குது. ஐ லவ் யூ டூன்னு சொல்லுது. சோ ராஸோட ஞாபகங்கள் அழிஞ்சு போகல, பிரைட் பீல் அதுக்கு தெளிவா ஞாபகம் இருக்கு. இந்த காட்டுத்தீயை அணைக்க ஒருத்தரால தான் முடியும்னு சொல்லி கரடி எல்லா மிருகங்களையும் கூட்டிட்டு போகுது. அப்படி யாரால இதை அணைக்க முடியும்னு யோசிச்சா எல்லாரும் சேர்ந்து இந்த பீவரை தான் பார்க்க வந்திருக்காங்க. இவ்வளவு நாளா நான் செய்யறத பார்த்து நீங்க எல்லாருமே கிண்டல் பண்ணீங்க, அது தப்புன்னு ஒத்துக்கோங்க. இந்த பக்கம் ஸ்பேஸ்ஷிப்ல இருக்கிற கன் எல்லா பறவைகளையும் சுட்டுக்கிட்டு இருக்கு. தண்டர் போல்ட் அந்த கன்னை திருப்பி ஸ்பேஸ்ஷிப்பையே சுட வச்சிருது. ராஸ் தப்பிக்க ட்ரை பண்ணும்போது இந்த வாண்ட்ரா கன் எடுத்துட்டு வந்து அவங்கள பிடிச்சிருது. நீ உன் ப்ரோக்ராம்ஸை ஓவர் ரைட் பண்ணியிருக்க, அது எப்படின்னு நான் கண்டுபிடிச்ச தீரணும். இப்படி வாண்ட்ரா பேசிட்டு இருக்கிற கேப்ல ராஸ் தன்னோட கையை மட்டும் தனியா அமுச்சு வச்சிருது. அந்த கை மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்கி வாண்ட்ராவை பிடிச்சிருது. உன்னை பிடிக்கிற வரைக்கும் நாங்க திரும்ப வந்துகிட்டே தான் இருப்போம். இவங்க 2 பேரும் அந்த ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து வெளியில வர பாக்குறாங்க. ஆனா பிரைட் பீலால பறக்க முடியாது. ராஸ் கவலைப்படாதன்னு சொல்லி பிரைட் பீலை தூக்கிட்டு கீழே வச்சிருது.
ராஸ் தன்னோட மெயின் பவர் கோரிய பிச்சு எரிஞ்சு அந்த இடத்துல பிரைட் பில்ல சேஃபா வச்சுக்குது. எல்லா மிருகங்களும் ஒன்னா சேர்ந்து இவ்வளவு நாளா பீவர் குறைஞ்சிக்கிட்டு இருந்த அந்த மரத்தை கீழே தள்ளுறாங்க. இதனால ஆத்து தண்ணி திசை மாறி காட்டுக்குள்ள வந்து அந்த காட்டு தீய அணைக்குது. ராசும் தனக்கு எதுவும் ஆகாம சேஃபா வந்து தண்ணியில விழுந்துருது. ஸோ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுனால எல்லா மிருகங்களும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷப்படுறாங்க. ஆனா நடந்த கலவரத்துல ராஸ் கட்டின அந்த வீடு மொத்தமா அழிஞ்சு போச்சு. தன்னை பிடிக்க அந்த ரோபோஸ் கண்டிப்பா திரும்பி வரும்னு ராசுக்கு தெளிவா புரியுது. அதனால என்ன மறுபடியும் நாங்க அவங்களை எதிர்த்து உனக்காக சண்டை போடுவோம்னு காட்டு மிருகங்கள் சொல்றாங்க. அதுக்கு அவசியம் இல்லை, நான் திரும்பி போனாலே இதை சரி பண்ண முடியும். இல்ல அவங்க ஞாபகத்தை அழிச்சிடுவாங்க, நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். நீ என்ன பார்க்கும்போது அவங்க என் பவரை கட் பண்ணி வச்சிருந்தாங்க, இருந்தாலும் என்னால ஒன்று உணர முடிச்சது. அது எப்படி நடந்ததுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவங்களால அதை உணர முடியாது, நானும் விட மாட்டேன். நீங்க எல்லாரும் எனக்காக சண்டை மட்டும் போடல, எல்லாரும் ஒத்துமையா இருந்திருக்கீங்க. நான் திரும்பி போனா மட்டும்தான் உங்களை பாதுகாக்க முடியும். எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட் நீ மட்டும்தான். நீயும் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு இந்த நரி ரொம்பவும் ஃபீல் பண்ணுது. இப்பதான் இவ்வளவு நாளா இவனை வெறுத்து ஒதுக்குன எல்லா மிருகங்களும் நாங்க இருக்கோம்னு அன்பா பேசுதுங்க. கவலைப்படாதீங்க, இதை என்னோட மைக்ரேஷன் நினைச்சுக்கோங்க. நேரம் வரும்போது கண்டிப்பா நான் திரும்பி வருவேன். ஸோ எல்லாரும் சேர்ந்து திரும்பவும் அந்த வீட்டை கட்டுறாங்க. ராஸ் திரும்பவும் அந்த டிரான்ஸ்மிட்டரை ஆன் பண்ணி ஸ்பேஸ் ஷிப்பை வர வச்சு யூனிவர்சல் டைனமிக்ஸ் லேபுக்கே போயிடுது. இப்போ அடுத்த குளிர்காலத்தில் காட்டுறாங்க எல்லா மிருகங்களும் மறுபடியும் ராஸ் கட்டின அந்த வீட்லேயே சேஃபாக இருக்காங்க. இப்போ ஃபிங்க் தான் இங்கே இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்குமே பெட் டைம் ஸ்டோரி சொல்லுது. வேற என்ன, நம்ம ராஸை பற்றி தான் கதை சொல்லிட்டு இருக்கு. ராசம் போகும்போது திரும்பி வரேன்னு சொல்லிட்டு போச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ராசம் ஒரு வேலையை எடுத்துக்கிட்டா கண்டிப்பாக அதை முடிக்காமல் விடாது. ஸோ ராசம் நிச்சயம் ஒரு நாள் திரும்பி வரும், அதுக்கான வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கணும். இப்போ அந்த ராஸ் எங்கே இருக்குன்னு குழந்தைங்க கேட்க யூனிவர்சல் டைனமிக்ஸ் லேபை காட்டுறாங்க. இந்த லேபில் நம்ம ராசம் 7134ங்கிற பழைய பேரில் ஒரு சராசரி ரோபோ வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கு. மற்றவங்க கண்ணில் படாமல் மறைஞ்சிருந்த பிரைட் பில் வெளியில் வந்ததும் நீ என்ன ராசனே கூப்பிடலான்னு சொல்லுங்க. ஸோ இவங்களால ராஸோட நினைவுகளை அழிக்க முடியல, நம்ம ராஸ் அப்படியே தான் இருக்கு. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம விஜய் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, டேக் கேர், பாய்.